ஹலோ, வெல்கம் டு அஸ்விதா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம இந்த ஸ்டிச் கிட் நான் வாங்கியிருக்கேன் இல்லையா, இதை அன்பாக்ஸ் பண்ணுற வீடியோ தான் நம்ம பண்ண போகிறோம். இது வந்து ஆங்கரில் போட்டிருக்காங்க, ஸ்டிச் கிட் நம்ம பண்ணியிருக்காங்க. நார்மல் நம்ம எம்ப்ராய்டிங் த்ரெட் இருக்கு இல்லையா, நம்ம அதை யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். நார்மலாக வந்து நம்மளே வந்து கிளாத்தில் வரைஞ்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் எம்ப்ராய்டிங் பண்ணுவோம். பட் இந்த ஸ்டிச் கிட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களே நமக்கு மேப், அதாவது அவுட்லைன் மாதிரி கொடுத்துருவாங்க. நம்ம அதில் எம்ப்ராய்டிங் மட்டும் தான் பண்ண போகிறோம். இது வந்து நான் மாஸ்டர் பீஸ் சீரீஸ் வாங்கியிருக்கேன், நல்லா பெருசு. இதிலே வந்து ஷார்ட்டும் இருக்குது, குழந்தைங்க யூஸ் பண்ணுற மாதிரி சின்னதும் இருக்குது. இப்போ நம்ம இதில் என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஓகே இதை நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகே, வேறு எதுவும் இல்லை. ஓகே, இதில் வந்து நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னால், இந்த அர்ஜுனன் அந்த கீதா உபதேசம் இருக்கு இல்லையா, அந்த சீரீஸ் தான் இப்போ நான் கிட்ட தான் வாங்கியிருக்கேன். இதில் நமக்கு தேவையான என்னென்ன த்ரெட்ஸ், இந்த கலர்ஸ் என்னென்ன த்ரெட்டு தேவையோ அது எல்லாமே அவங்க இது கூடயே கொடுத்துருப்பாங்க நமக்கு. ஓகே, இந்த மாதிரி இது கூட வந்து நம்ம த்ரெட்ஸ் எல்லா கலருமே இதில் அவைலபிளாக இருக்கும். நம்ம ஃபுல்லாக போடுறதுக்கு தேவையான எல்லா கலர் த்ரெட்டுமே இதில் நமக்கு இருக்குது. கூட வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பர், நம்ம அதை ஒர்க் பண்ணுறதுக்கு புதுசாக பண்ணுறவங்க கூட ஈஸியாக கற்றுக்கிற மாதிரி. நீங்கள் புதுசாக பண்ணுறவங்களா இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக பேசிக் இது வந்து அமேசானில் கிடைக்கிது. நான் உங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுக்குறேன். அந்த மாதிரி சின்னதாக ஃபஸ்ட்டு வாங்கி நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமா இந்த பெருசு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு. பட் எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ண தெரிஞ்சவங்களா இருந்தால் நீங்கள் அப்படியே ஒர்க் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு த்ரெட்டும் கொடுத்துருக்காங்க. த்ரெட்டோட ஷேட்ஸ் என்னென்ன கலர் நம்ம இதில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராமில் கொடுத்துருக்கிற ரெஃபரன்ஸை வச்சு நீங்கள் இந்த த்ரெட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் அதுலேருந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம எந்தெந்த ஸ்பேஸ்க்கு என்னென்ன கலர் போடணும் அப்படிங்கிறத நமக்கு இதிலே கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து நம்ம கிராஸ் ஸ்டிச் தெரிஞ்சவங்க இருந்தால் கொஞ்சம் ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் எல்லா பார்த்திங்கன்னா தெரியும், எல்லா கலர்ஸுமே நமக்கு தேவையான அளவு இதில் எல்லா கலர்ஸுமே அவைலபிளாக இருக்கும். நம்ம தனியாக வந்து இந்த கலர்ஸ் நம்ம வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இருக்கிற கலர்ஸ் வச்சே நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதில் எல்லா த்ரெட்ஸும் இருக்குது. அண்ட் இதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கான நீடிலும் நமக்கு இது கூடயே நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்காக எம்ப்ராய்டிங்க்கு யூஸ் பண்ணுறதுக்கே தனி நீடில் இருக்குது. அது கொஞ்சம் ஷார்ப் இல்லாமல் இருக்கும், ரொம்ப ஷார்ப் இல்லாமல் கொஞ்சம் பிளண்டான மாதிரி இருக்கும். நீங்கள் இல்லைன்னா நம்ம நார்மலாக வந்து மேட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, கிராஸ் ஸ்டிச்சுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, நீங்கள் அந்த நீடில் கூட நீங்கள் தாராளமாக இதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் இதை காட்டுறேன், உங்களுக்கு சார்ட்டை காட்டுறேன். ஓகே, இது வந்து கேன்வாஸ் தான், வேறு எதுவும் இதுவாக ஸ்பெஷலாலாம் இல்லை. இந்த கேன்வாஸ் தான். இந்த கேன்வாஸில் நமக்கு வந்து அந்த பிரிண்டடாக ஃபுல்லாக வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம கிளாத்தில் ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறமா அதில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் அந்த ட்ரேஸிங்கை அவங்க அதிலே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம அப்படியே இது இருக்கு இல்லையா, லாங் ஸ்டிச்சஸ்ன்னு சொல்லுவாங்க, அடப்பு தையல்னு சொல்லுவாங்க, நம்ம அப்படியே வந்து ஸ்டிச்சஸ் நம்ம போட்டே வர வேண்டிதான், அவ்வளோதான். இது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம புதுசாக பண்ணுறவங்க கூட கொஞ்சம் ஈஸியாக பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து இதை மாஸ்டர் பீஸ் சீரீஸ் தான் ஒர்க் பண்ண போகிறேன் இதில் நான். அண்டு பார்த்திங்கன்னா ஓகே, இதில் வேறு எதுவும் ஸ்பெஷலாக இல்லை. அண்ட் பார்த்திங்கன்னா இதில் வந்து ரெஃபரன்ஸ் ஸ்டிச்சஸும் நம்ம எப்படி போடலாம் அப்படின்ற டிப்ஸஸும் இதில் நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம அதில் பார்த்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். அண்ட் பாருங்கள், பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து நம்ம கடையில் கொடுத்து நம்ம ஃப்ரேம் பண்ணிவிட்டு, நம்ம ஃப்ரேம்ஸ் நார்மல் ஃப்ரேம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணி நம்ம வீட்டில் வந்து நம்ம மாட்டிக்கலாம். அண்ட் அவ்வளோதான். இதுதான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அண்ட் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து நான் இதை ஒர்க் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ணணும், ஸ்டிச்சஸ் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டுறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதை வாங்கிக்கணும் அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இது வந்து பரதன் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. நார்மல் கிட்டும் இருக்குது, மாஸ்டர் பீஸ் சீரீஸும் இருக்குது. நீங்கள் அதுலேயும் வாங்கிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு அமேசானில் நம்ம இனிஷியல் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த எம்ப்ராய்டரி கிட்ஸும் இருக்குது. அதில் நிறையா இருக்குது, சின்னதாக போட்டு நம்ம கற்றுக்கிறதுக்கு அதுவும் இருக்குது. நம்ம அதில் போட்டு கற்றுக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் இந்த மாதிரி மாஸ்டர் பீஸ் சீரீஸ்லாம் வாங்கும்போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினிங் ஸ்டேஜில் இப்போ தான் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தால் கூட நீங்கள் இதில் தாராளமாக ஒர்க் பண்ணலாம். எம்ப்ராய்டிங் தெரியாதவங்க கூட நீங்கள் இதில் வாங்கி ஒர்க் பண்ணலாம். இதில் வந்து ஆங்கரில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் த்ரெட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல குவாலிட்டியான த்ரெட்ஸு வித் நீடிலோடு கொடுத்துருக்காங்க. அடுத்த ஒரு வீடியோவில் இது எப்படி ஒர்க் பண்ணுறது, இதில் எப்படி நம்ம எம்ப்ராய்டரிங் போடுறது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.